நான் செத்து போவேன் அப்படின்னு. என்னடா விஜயண்ணனை பார்த்தா போவேன், நான் செத்து போவேன், உன்னை பாராட்டி சீராட்டி பெற்று வளர்த்து உன்னை நாளைக்கு தாத்தா காமராசர் வழியில் உன்னை படிக்க வச்சு உன்னை ஐஏஎஸ் ஆக்கி பார்த்து அழகு பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க உன் பெற்றோர். அந்த பிள்ளை சொல்லுது விஜயண்ணனை பார்த்துட்டு நான் செத்து போயிடுவேன்னு. அவருக்கு என்ன, நம்மளை போல ஒரு மண்டை 2 கண்ணு 1 மூக்கு 1 வாய் தானே அவருக்கு இருக்கு. அவரை பார்க்கறதுக்கு ஏன் இந்த வரத்து வாரீங்க? உண்மையிலே மனம் ரொம்ப வலிச்சுது. அந்த பிள்ளை பேசியதை கேட்கும்போது ஐயோ நம்ம என்னமோ ஐயா தாத்தா காமராசர் சொன்னாங்கல்ல, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் சொன்னார். இன்னைக்கு அரசியலை பணம் போட்டு பணம் எடுக்கிற தொழிலாக மாற்றி வச்சிருக்காங்க. சேவை என்பது துளியும் இல்லைங்க, என்னமும் இல்லை. என்ன செய்ய போகிறோமோன்னு தான் இருக்கும். உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது பதறுது. உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆட்சியை நமது தாத்தா காமராசருக்கு அவர் பின்பு நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அவருடைய பேரனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அத்தனை திட்டங்களையுமே ஆட்சி வரைவில் 2016 அண்ணன் நீர் மேலாண்மையை எப்படி செய்வேன், தற்சார்பு பொருளாதார கொள்கையை எப்படி அமல்படுத்துவேன், எல்லாவற்றையும் புத்தகமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு முறை நம்ம படித்து பார்த்தோன்னா போதும், இந்த இடத்த விட்டு நகர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை நம்ம பார்த்தே தீரணுங்கிற பெருங்கனவு நம்ம மேலே அப்படி ஏறிடும். என் உறவுகளை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்வது, எந்த தடுமாற்றமும் எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த கால சூழல்ல காலத்தின் கட்டாயம், நாம் தமிழர் ஆட்சி என்பது காலத்தின் கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் நம்ம நின்று கொண்டிருக்கோம். வருகின்ற 2026 உறுதியாக நாம் தமிழரின் ஆட்சி, அண்ணன் செந்தமிழின் சீமானின் ஆட்சி அமைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.